சவால்களை கடந்து சாதனை படைப்பது அப்படின்றது நிச்சயம் எளிதல்ல. சமூகத்தால் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து தற்போது தனக்கென்று ஒரு இடம் பிடித்திருக்கும் திருநங்கை பத்மினி குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. இவர்தான் பத்மினி. பரதநாட்டிய கலைஞர், பட்டிமன்ற பேச்சாளர், மிஸ் கூவாகம், மிஸ் இந்தியா என்கிற பன்முகத்தன்மை கொண்டவர். கோவை துடியலூரைச் சேர்ந்த பத்மினி தற்போது தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிகிறார். இதன் மூலம் இந்தியாவின் முதல் திருநங்கை செய்தி வாசிப்பாளர் என்ற சாதனையை படைத்துள்ள இவருக்கு தன்னம்பிக்கை பயிற்சியாளர், திருநங்கைகள் பற்றிய சமூக விழிப்புணர்வு பேச்சாளர் என்ற சிறப்பும் உண்டு. இதுல திறமையின் அடிப்படையில அவங்க தேர்ந்தெடுத்த துறையின் அடிப்படையிலே தாராளமா சாதிக்கலாம். அதுக்கான வரவேற்பை நாம தான் கொடுக்கணும். அப்பதான் நிச்சயமா அவங்களால ஷைன் பண்ண முடியும். இன்னைக்கு மீடியாவில் அத்தனையிலையும் பேசுறேன், செய்தி வாசிக்கிறேன் அப்படிங்கிறது இது ஒரு தலையாய பணியா நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய திறமைகளோட நிறைய திருநங்கைகள் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான சந்தர்ப்ப சூழல்களை நாம அமைச்சு கொடுக்கணும். தன்னுடைய பாலின அடையாள சிக்கலை முழுவதாய் உணர்ந்த போது பத்மினிக்கு 17 வயது. வீட்டில் குடும்பத்தினர் வெறுத்து ஒதுக்கிய போது திருநங்கைகள் சமூகம் அதிகமாக வாழும் மும்பைதான் அவருக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது. எந்த ஊர் ஓட ஓட துரத்தியதோ அதே ஊரில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என கோவை திரும்பியதாக கூறுகிறார் பத்மினி. திருநங்கைகள் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் 3ஆம் பாலினம்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஆனால் அது என்னன்னு தெரியாத காலகட்டத்திலலாம் நாங்கள்லாம் இருந்தோம். அப்போ நிறைய கேலி கிண்டல்கள், அவமானங்கள் எத்தனையோ. இதில் மீடியா கூட ஒரு பக்கம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இப்போ திருநங்கைகளுக்கு நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய துறைகளில் திருநங்கைகள் சாதிச்சுட்டு வர்றாங்க. இத்தனை பெருமைகளை ஒருங்கே பெற தன்னுடைய கணவர் பிரகாஷ் தான் காரணம் என்கிறார் பத்மினி. அதற்கான காரணங்களை சொல்லும்போது இருவருக்குமான காதல் பேச்சில் வெளிப்படுகிறது. படிக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகணும். அதுக்கப்புறம் பத்மினியோட திறமைகள் பார்த்து லவ் பண்ண ஆரம்பித்தேன். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறம் மேரேஜ் பண்ணி அவங்க திறமையை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி இப்போ வெளியே திறமையில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு இந்த சமூகத்தால் நிராகரிக்கப்பட்ட பத்மினி ஒரு குழந்தையை தத்தெடுத்து தற்போது தாய் என்ற அந்தஸ்திற்கு உயர்ந்துள்ளார். தன் மகன் ஜெய் அம்மா என்று அழைக்கும் போது இந்த வாழ்க்கையே முழுமை பெற்ற உணர்வு ஏற்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி பொங்க கூறுகிறார் பத்மினி. இவர்களுக்கு சமுதாயம் தற்போது ஒரு அங்கீகாரத்தை அளித்திருந்தாலும் பத்மினி போன்றவரது முயற்சி மற்ற திருநங்கைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே திகழ்கிறது. கோவையிலிருந்து சுஜின், நியூஸ் 18 தமிழ்நாடு.